இப்போ பங்கு தலங்கள்லாம் பார்த்தோம்னா நிறைய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பொறுப்புகள் எல்லாம் பணி செய்வதற்காகத்தான். கடவுளே சீடர்களுடைய பாதங்களை கழுவினார். நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது கடவுளுடைய அதிமிக மகிமைக்காக தாழ்ச்சியோடு செய்ய வேண்டும். நான் என்னுடைய பெருமை கௌரவம் அல்ல. ஆக சில நேரங்களில் கோவிலுக்கு வந்தும் நம்முடைய பெருமையைத்தான் நாம் தேடுகின்றோம். சரி, எப்படி தேடலாம்? எப்போ தேடலாம்? இந்த கடவுளை எப்போ தேடலாம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினோம் என்றால் நிறைய பேர் சொல்லுவோம், காலம் கடந்து தேடலாம் அப்படின்னு சொல்லலாம், துன்ப நேரத்தில் தேடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பேர் சொல்லலாம் ரிட்டையர்டு ஆன பிறகு தேடலாம், கொஞ்சம் கமிட்மெண்ட்லாம் நிறையா இருக்குது, வீடெல்லாம் கட்டணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும் பிள்ளைங்களுக்கு, ஒரு சில செட்டில்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதை முடிச்சுட்டு ரிட்டையர் ஆன பிறகு நல்லா ஹாயாக உட்காந்துக்கிட்டு தேடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கடவுளை எப்போ தேடலாம்? இப்பொழுதே, இந்த நொடியிலிருந்தே கடவுளை தேட ஆரம்பியுங்கள்.